நாளிலும் தேவன் அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். Even today I thank God for the mercies, the grace that He has given me to share God's word among you. தேவன் கடந்த நாட்களில் என்னோடு பேசி என்னை எச்சரித்து எனக்கு புத்தி சொன்ன காரியத்தை தான் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். I would like to share the word with which God had warned me, and he warned me and challenged me, and with those words I would like to share today. தேவன் என்னோடு பேசி அதை உணர்த்தும் பொழுது நான் இன்னும் எச்சரிக்கப்பட்டு ஆண்டவரே இன்னும் அதிகமாய் நம்மை தேடும்படியாக அவர் என்னை உந்தி தள்ளினார். When God convicted me and He warned me, and that pushed me, that led me to seek Him more. ஸோ நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அது உங்களுக்கும் உதவியாக இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். So as I share, I believe that it will also help you. நாம் தியானிப்பதற்கு முன்பாக ஒரு சில கேள்விகளை நம்ம யோசித்து பார்ப்போம். Before we meditate on these verses, let us ask few questions to ourselves. ஒரு ஸ்கூலில் 2 பசங்க படிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். Let's take it like this. 2 children are studying in a school. 2 பேரும் ஒரே மாதிரியான அறிவுத்திறன் உள்ள பிள்ளைகள் தான். They have the same amount of knowledge and skills. 2 பேரும் ஒரு வருடம் முழுவதுமாக படிக்கிறார்கள். And 1 year both of those children are studying. ஆனால் இறுதி தேர்வில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் ஆகுறாரு, ஒருத்தர் ஃபெயில் ஆகுறாரு. But at the final exam, one child fails and another one passes. இப்போ என்ன பிரச்சனை, ஸ்கூல் ப்ராப்ளமா இல்லை ஸ்டூடெண்ட்ஸில் ப்ராப்ளமா? Now where is the problem? Is it a problem with the school or with the student? நம்ம ஈஸியாக சொல்ல முடியும், ஸ்கூலில் ப்ராப்ளம் கிடையாது, ஏன்னா ஒருத்தன் பாஸ் ஆகிட்டான்ல. We can easily say that, no, the answer, the problem is not with the school because another student has passed. ஏன்னா ஃபெயிலான ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்க மாட்டார்னா, what would that person who failed would not have done? ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்த பாடத்தை வீட்டில் போயிட்டு படிச்சிருக்க மாட்டார் ஒழுங்கா. He would not have taken time to go back home and study the portions which were covered in school. ஸோ அதனால் அவர் ஃபெயில் ஆகிட்டார். And as a result, he failed. அப்போனா நம்ம ஸ்கூலை வந்து யாரும் வந்து குறை சொல்ல முடியாது. So nobody can complain about that school. 2 பேருமே ஒரே ஸ்கூலில் தான் இருந்தாங்க. Both of them were in the same school. ஆனால் ஒருவன் வந்து தேர்ச்சி பெறுகிறான், ஒருவன் ஃபெயில் ஆகுறான். One person passes, another one fails. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள். Let's take another example. ஒரே நோயுடைய 2 நோயாளிகள் வந்து ஒரு மருத்துவரிடம் போகிறாங்க. 2 sick people who has the same sickness is going to a doctor. 2 பேருத்துக்கும் டாக்டர் ஒரே மாதிரியான மெடிசன் கொடுக்குறாரு. And to both of those sick people, the same doctor is giving a same medicine. அடுத்த நாள் ஒருத்தர் குணமாயிடுறாரு, இன்னொருத்தர் குணமாகல. And the next day, one of those sick person was healed, another one was not healed. இதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? What is the reason? ஒரு நபர் என்ன பண்ணிட்டாருன்னா, கொடுத்த மெடிசனை வந்து வாங்கி சாப்பிட்டாரு, குணமாயிட்டாரு. One person took the medicine that was given by the doctor and he ate it and he was healed. இன்னொருத்தர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, மெடிசனை வாங்கியிருப்பாரு, வீட்டில் பத்திரமா வச்சிருப்பாரு, குணமாயிரும் நினச்சிருப்பாரு போல, குணமாகல. And another person, what would he have done? He would have bought the medicine and he would have probably thought, if I have this medicine I'll be healed, and he did not eat it. He just kept it safe at home. இப்போ 2 பேருமே ஒரே ஹாஸ்பிட்டல் தான் போனாங்க. Now both of these sick people went to the same hospital. ஒரே டாக்டரை தான் பார்த்தாங்க. They met the same doctor. ஒரே மெடிசனை தான் வாங்குனாங்க. And even they got the same medicine. ஆனா ஒருத்தர் குணமாகிறார், ஒருத்தர் குணமாகல. But one was healed, another one was not. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். Let's take the book of Revelation chapter 3. ஆண்டவர் 7 சபைகளை குறித்து எழுதுகிறார். The Lord is saying about 7 churches here. அதில் நான் ஒரு 2 சபையை இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்குறேன். And I would like to compare 2 churches as we compared now. நம்ம எல்லாருக்கும் தெரியும், 3ஆவது அதிகாரம் 7வது வசனத்தில் பிலதெல்பியா சபையை குறித்து ஆண்டவர் நிறைய காரியங்களை பேசுகிறாரு. In chapter 3 verse 7 onwards, the Lord is saying a lot of things about the church in Philadelphia. அது எல்லாருக்கும் தெரியும், பிலதெல்பியா சபையை குறித்து ஆண்டவர் சொல்கிறது எல்லாமே நல்ல காரியங்களாகவே இருக்கும், எதையும் கடிந்து கொள்ள மாட்டார். We all know about what the Lord told here. They were all good things, that there was nothing to be corrected in their midst. 14வது வசனம். Verse 14. இப்போ லவோதிக்கேயா சபையை குறித்து ஆண்டவர் அநேக காரியங்களை பேசுகிறாரு. Now the Lord is telling about the church in Laodicea. 16வது வசனத்தில் இப்படியே இப்போ ஆண்டவர் சொல்றார் அந்த லவோதிக்கேயா சபையை குறித்து. About the church in Laodicea, the Lord is saying something in verse 16. இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். So because you are lukewarm and neither hot nor cold, I will spit you out of my mouth. இப்போ இந்த 2 சபையுமே ஒரே ஆளை தான் ஆராதித்தார்கள். Both these churches, they were worshiping the same Lord. 2 பேருக்குமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர்.
For both of these churches, their God is the Lord Jesus Christ. ஆனா ஒரு சபையை ஆண்டவர் வந்து மெச்சிக்கொள்கிறார், இன்னொரு சபையை வந்து நீ வெதுவெதுப்பா இருக்கிற, நான் வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. But in spite of that, about one church the Lord is appreciating them so much, but another church the Lord is having to say that I will spit you out of my mouth. மத்தேயு 25 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். Let's take Matthew chapter 25. அதுல ஆண்டவர் இதே மாதிரி ரெண்டு குரூப்பை பத்தி பேசுறாரு. Here also the Lord is mentioning about two groups here. மத்தேயு 25 அதிகாரம் 33 34. Matthew chapter 25 verse 33 and 34. அதுல செம்பரியாடு அப்புறம் வெள்ளாடு அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர் ரெண்டு குரூப்பை. And there are two groups here, sheep and goats. 34வது வசனத்துல அந்த வலது பக்கம் இருந்த அந்த செம்பரியாடுகளை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாரு. And the Lord is saying about the sheep which were on the right hand side, saying that you are blessed. 41வது வசனத்துல இடது பக்கம் இருந்த அந்த வெள்ளாடுகளை பார்த்து சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாரு. And about the goats which were on the left hand side, the Lord says, depart from me, accursed ones. இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஒரே மந்தையில் இருந்த ஆடுகள். Both of them were in the same fold. ஆனா ஒரு ஆடை ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்றாரு, ஒரு கூட்டமான ஆடை வந்து ஆண்டவர் சபிக்கப்பட்டவர்கள் சொல்றாரு. But one group of sheep the Lord says they are blessed, and another group of goats the Lord says they are cursed. இப்போ நீங்க என்னோட கூட 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Along with me, please take the book of the 1 Corinthians. இந்த வசனத்தை நீங்க கொஞ்சம் பொறுமையா நம்ம படித்தோம் என்றால் இதுல ஒரு பெரிய அபாயத்தை ஆண்டவர் எச்சரிப்பாய் நமக்கு சொல்றதை நம்ம பார்க்க முடியும். If we can read this verse very carefully, we can see that danger that the Lord is warning us about. இந்த ஒரு வார்த்தை மட்டும் திரும்ப இங்க ரிப்பீட் ஆகிறதை நீங்க கவனித்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். I wish that you would look intently into one phrase which is often repeated here. அதாவது எல்லாரும் அப்படின ஒரு வார்த்தையை திரும்ப ஆண்டவர் யூஸ் பண்ணுவாரு. The Lord uses that word everyone often, very often. இப்படியே ஃபர்ஸ்ட் வசனத்தில் இப்படி சொல்றாரு, நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழே இருந்தார்கள். 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 1வது வசனம். 1 Corinthians chapter 10 verse 1, that our fathers were all under the cloud. அதிலே அந்த 1 வசனத்துல இன்னொரு வார்த்தை இப்படி, எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். And again in the same verse it says all passed through the sea. இரண்டாவது வசனத்துல எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். And again in verse 2 it says all were baptized into Moses in the cloud and in the sea. மூன்றாவது வசனத்துல எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். Verse 3 it says again all ate the same spiritual food. நான்காவது எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். Verse 4 it says all drank the same spiritual drink. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்தார் ஆண்டவர். The Lord is saying all to all I gave everything. ஐந்தாவது வசனத்துல ஆனா இப்படி சொல்றாரு, அப்படி இருந்தும் but in verse 5 it says அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. nevertheless with most of them God was not well pleased. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். For they were laid low in the wilderness. இந்த வசனத்தை படிக்கும் பொழுது அப்படியே என் இருதயம், ஆண்டவரே எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து எனக்கு இருக்கிறது என்பதை நான் யோசிச்சு பார்த்தேன். When I was reading these verses I was saying Lord what a great danger is ahead of me. நம்ம எல்லாரும் சபைக்கு வரோம். All of us are coming to the church. எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். All of us are listening to God's word. எல்லாரும் ஆண்டவருக்காக अनेक காரியங்களை பண்றோம். All of us are doing so many things for the Lord. ஆனா எல்லார் மேலும் தேவன் பிரியமா இருக்கிறாரா? But is the Lord pleased with all of us? நம்மை வஞ்சித்து கொள்ள முடியும். ஓகே, நான் எல்லாமே பண்றேன், ஆண்டவர் என் மேல பிரியமா இருக்கிறார் அப்படி நம்மை வஞ்சித்து கொள்ள முடியும். We could be deceived saying that I am doing a lot of things so the Lord is pleased with me. We could be deceived. இன்றைக்கு நம்ம நிதானித்து பார்த்து, ஆண்டவரே நான் எந்த கூட்டத்தில் இருக்கிறேன், ஒருவேளை எல்லாரும் செய்கிற மாதிரி நானும் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். Let us examine which group am I in. I might be doing all those things just like others are doing. ஆனால் நான் தேவன் பிரியப்படக்கூடிய கூட்டத்தில் இல்லாமல் தேவன் சபிக்கக்கூடிய, தேவன் விரும்பாத ஒரு கூட்டத்தில் நான் இருந்து விட முடியும். But I could be in a place where I am not pleasing to the Lord. I could be in a place which God hates and God is not pleased with. நான் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சம்பவத்தை இதற்கு உதாரணமாக நான் காட்ட விரும்புகிறேன். For an example I would like to show a passage from the Old Testament. 1 சாமுவேல் 1 Samuel 2 அதிகாரம் chapter 2. இங்கேயும் நான் ஒரே ஆசாரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய ஊழியத்தை பண்ணின ரெண்டு விதமான மக்கள். In one tabernacle two groups of people who did the Lord's work. ஏலியும் அவன் பிள்ளைகளும் அவங்களும் தேவனுடைய ஆசாரியர்கள் தான்.
Eli and his sons, they were also priests. இன்னொரு சாமுவேல் அவனும் ஆசாரியனாக அழைக்கப்பட்டு ஆண்டவருக்கு அங்க பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான். And on the other side it is Samuel. He is also called as a priest and he is also doing the Lord's work. ஒரே ஆசாரிப்பு கூடாரத்தில் ஒரே விதமான பணியை செய்யக்கூடிய ரெண்டு பேருடைய வாழ்க்கையின் முடிவு. The end of two groups of people who are doing the same work. அந்த முடிவு நமக்கு எச்சரிப்பா இருக்கட்டும். And their end can be is a warning to us. ஒரு கூட்டம் ஏலியும் அவன் பிள்ளைகளும் வெதுவெதுப்பாய் இருந்து தேவன் அவர்களை வாந்தி பண்ணி போட்டார். Eli and his sons, they were lukewarm and God had to spit them out of. இன்னொரு பக்கம் அதே ஆசாரிப்பு கூடாரத்தில் இருந்த சாமுவேலை ஆண்டவர் அனல் கொண்ட ஒரு மனிதனாய் மாற்றினார். But in the same place there was priest Samuel and he was on fire for the Lord. நான் இன்றைக்கு இதுதான் நான் தியானித்து விரும்புகிறேன் சகோதரர்களே. Beloved brothers and sisters, this is what I would like to நம்ம சபையில ஒருவேளை புதிதாய் வந்திருக்கலாம் இல்ல अनेक வருடங்கள் நம்ம இருந்திருக்கலாம். You could have come new to this church or you would have been in this church for a very long time. ஏன்னா நானும் என்னை இப்படிதான் வைத்து நிதானித்து பார்த்தேன். And that's how I am examining myself. ஆண்டவரே நானும் சபைக்கு வர்றேன், ஆழமான மற்ற சபையை காட்டிலும் ஆழமான சத்தியங்களை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். Lord, I am coming to this church and I am hearing deep truths which is not heard in other churches. ஆனால் நான் வெதுவெதுப்பா இருக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கிறேனா இல்ல அனல் கொண்ட கூட்டத்தில் நான் இருக்கிறேனா? But which group I am in? Lord, am I lukewarm in that group or am I in a group where people are on fire for you? இந்த ஏலியின் பிள்ளைகளுக்கும் ஏலியும் ஏலியுடைய வாழ்க்கையில் இருந்தும் அந்த வெதுவெதுப்பாய் அவங்க இருந்ததுக்கான காரணத்தை நம்ம ஒரு சில காரியங்களை மூலமா அறிந்து கொள்ள முடியும். Through the life of Eli and his sons we can find out some of the reasons why they were lukewarm. நம்ம வெதுவெதுப்பாய் இருப்பதற்கு அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் இந்த திஷ்டாந்தங்களிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் தியானித்து நாம் விழிப்படையும்படியாக நான் விரும்புகிறேன். There are many reasons through which we could become lukewarm, but from this particular passage I would like to show some reasons why we are lukewarm. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 Samuel chapter 2 verse 12. இங்கே ஏலியின் குமாரரை பற்றி இப்படியே ஆண்டவர் சொல்கிறார். The Lord is mentioning about the sons of Eli here. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. Now the sons of Eli were worthless men, they did not know the Lord. நான் வெதுவெதுப்பாய் இருப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு பிரதானமான ஒரு காரியம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதை தான் நான் சொல்லுவேன். If you ask me what is the primary reason why we become lukewarm, I would tell this. ஏலியின் குமாரர் கர்த்தரை அறியவில்லை. Eli's sons did not know the Lord. அந்த விஷயத்தை நான் இப்படி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு நம்ம அறியவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? I would like to show it through an example. What does it mean when it says they did not know? இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் எங்க அப்பாவை பற்றி அவன்கிட்ட கேட்டிங்கன்னா அவன் என்ன சொல்லுவானா, எங்க அப்பாவை பற்றி அநேக காரியங்களை அவன் சொல்லுவான். If you ask one of my close friends about my father, then he would say so many things about my father. அவன் எங்க அப்பாவை பற்றி அறிந்திருக்கிறான். He knows about my father. ஆனா இப்போ என்ன என்கிட்ட கேட்குறீங்க, உங்க அப்பாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்குறீங்க. நான் எங்க அப்பாவை அறிந்த விதம் என் ஃப்ரெண்ட் அறிந்த விதத்துக்கும் நான் அறிந்த விதத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. But now you ask me about my father, I would know much more about my father, and there is a difference between how I know my father and how my close friend know my father. சகோதரர்களே, நம்ம சபைக்கு எவ்வளவோ சத்தியங்கள் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். Beloved brothers and sisters, we are coming to the church and are hearing so many truths. நம்ம இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறோமா இல்ல இயேசுவை அறிந்திருக்கிறோமா? Have we known just about the Lord Jesus or have we really known Jesus? ஆழமான சத்தியங்களை பற்றி அறிந்திருக்கிறோமா இல்ல ஆழமான சத்தியத்தை நாம் உட்கொண்டு அதை வாழ்ந்து அறிந்து கொண்டிருக்கிறோமா? Have we only known about some deep truths or have we taken those deep truths into our life and are they manifested through our lives? நம்மகிட்ட டாக்டரினை பத்திலாம் யாரட்டும் கேட்டாங்கன்னு வெச்சுக்கோங்களேன், ஒரு சென்டென்ஸ் பிதுங்காம நம்ம கரெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் நம்மளால. If somebody would ask us about some doctrines in the Bible, we would be able to explain it very clearly without missing a line. டாக்டரினை பற்றி நன்றாக அறிந்திருக்கிறேன். I know about this doctrine. ஆனா அந்த கேட்ட உபதேசங்கள் என் வாழ்க்கையில் கிரியை செய்யலனா நான் இன்னும் அந்த உபதேசத்தை அறிகிற விதமாய் அறியவில்லை. But if that truths have not made a result or change in my life, then I had not known those truths in the way I should have known. நான் தேவனை அறிய விரும்பக்கூடிய ஒரு மனிதனா என் வாழ்க்கையில இந்த காரியங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டே இருக்கும். And these things will remain in my life if I just want to know about this truth, about the truth. நம்ம உண்மையாய் நம்ம தேவனை அறியக்கூடிய விருப்பம் என் இதயத்தில் இருக்கும் என்றால், if we truly have the desire to know God,
நம்மளை யாரும் புஷ் பண்ணி நீங்கள் பைபிள் படிங்க, ப்ரேயர் பண்ணுங்க, ஃபெலோஷிப்பில் இருங்க அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. Then there would not be any need to push you or push any one of us saying read the Bible, pray and have fellowship with others. ஏன்னா உங்களுக்குள்ளேயே தேவனை அறிய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறதுனால, because within you have that desire to know the Lord. எந்த கம்பல்ஷனுமே இல்லாம நம்மளே தேவனுடைய சமூகத்தை தேடி போய் அமர்ந்து உட்கார்ந்து அவரை அறிய விரும்புவோம். Without any compulsion from anyone, we would go and sit at his presence and we would desire to know him. நான் இன்றைக்கு நிதானித்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான காரியம் இதுதான். This is the important thing that we have to examine. தேவனை அறியக்கூடிய விருப்பம் என் இருதயத்தில் இருக்கிறதா? Do I have a desire in my heart to know the Lord? தேவன் கொடுத்த வார்த்தையில் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தோடு அதை படிக்கிறேனா? Am I reading the God's word that he has given me with a desire to know him? நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தோடு அவருடைய சமூகத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு பிரயாசப்படுகிறேனா? Am I striving to spend time in his presence with a desire to know him? இது ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில இல்லனா, if we do not have both of these things, நாம் கர்த்தரை பற்றி அறிந்திருக்கிறோமே தவிர கர்த்தரை இன்னும் அறியவில்லை. then I have just known about God and I have not really known the Lord. இதுவே என்னுடைய வெதுவெதுப்பான வாழ்க்கைக்கு பிரதானமான முக்கியமான ஒரு காரணமாக இருக்க முடியும். And this is the primary and the most important reason why my life is lukewarm. ஓகே, தேவனை அறியாதது ஒரு ஆப்ஷனல் காரியமா? Is it knowing the Lord, is that an optional thing? இல்லவே இல்லை. அது ஒரு பெரிய எச்சரிப்பான, நம்ம தேவனை அறிகிற அறிவில நம்ம வளர விருப்பம் இல்லை என்றால், if we do not it is a warning. If we do not have a desire to grow in the knowledge of God. ரோமர் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். Romans chapter 9 verse 28. ரோமர் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். Romans chapter 1 verse 28. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். And just as they did not see fit to acknowledge God any longer, God gave them over to a depraved mind to do those things which are not proper. யோசிச்சு பார்ப்போம் சகோதரர்களே, தேவனை அறியக்கூடிய விருப்பம் என் இருதயத்தில் இல்லைனா, ஓகே அது இல்லை பரவாயில்லை, அதான் நான் ரெகுலராக சர்ச்சுக்கு போகிறேனே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். If we do not have that desire to know the Lord, and if I say, let us not say I'm going to church, that is enough. நான் தான் சர்ச்சுக்கு போறேன், ஃபெலோஷிப்லலாம் இருக்கிறேன், நல்லா பாடுறேன், அதான் கரெக்ட்டா பண்ணிட்டு தான இருக்கிறேன். I'm going to the church, I'm having fellowship, I'm singing things, I'm doing all these things right. ஆனால் நீங்க வீட்ல தனியா இருக்கும் பொழுது இல்ல உங்களுடைய அந்த ஃப்ரீ டைம்ல ஆண்டவரே நான் உம்மோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் அப்படின ஒரு விருப்பம் இல்லாத பட்சத்தில், but when I am at home, when I am all alone, if I do not have a desire to sit at his presence and know him, ஆண்டவர் சொல்றார், அவர் அறிகிற அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லை, அதனால நான் கேடான சிந்தைகளுக்கு அவருக்கு ஒப்பு கொடுத்தேன். And they knew about me, but they did not want to hold on to me, then I will leave them to the depraved mind. இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். Hosea chapter 4 verse 6. அதிலே ஆண்டவர் இதே மாதிரி ஒரு ஃப்ரேஸ் சொல்றார் ஆண்டவர். And the Lord says another phrase there in Hosea as well. நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். Because you have rejected knowledge, I also will reject you from being my priest. பாருங்க சகோதரரே, தேவன் நம்மளை வெறுத்து விடுவாரா? Can the Lord reject and hate us? ஏன் வெறுப்பார்னு சொல்றாருன்னா, நீ என்ன அறிய வேண்டும் என்ற விருப்பமே இல்லாம இருக்கிற. Why did the Lord say like that? Because you do not have a desire to know me. இந்த ரெண்டு எச்சரிப்பான வசனங்கள் நம்ம இதயத்தில் எப்பொழுதும் நம்ம வைத்துக் கொள்வோம். Let us keep these two warnings, those words of warning deep in our hearts. தேவனை அறிகிற அறிவு அதுல வளரணும். அந்த விஷயம் நம்ம கிறிஸ்டியன் லைஃப்ல வந்து ஒரு ஆப்ஷனல் காரியம் கிடையவே கிடையாது. Knowing the Lord and growing in that knowledge of knowing God, that is not an optional thing in our life. ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்த ஒவ்வொருவருடைய இதயத்திலும் இந்த தாகமும் வாஞ்சையும் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். Those who are truly born again and are saved, this desire to know the Lord should keep on increasing. யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய இதயத்தை நான் காண்பிக்கிறேன். ஓசி 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல, let's see the heart of God in Hosea chapter 6. ஆண்டவர் சொல்றார், உன் பலியெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம் கிடையாதுப்பா. The Lord is saying your sacrifices, they are not important to me. சொல்றார் பாருங்க, தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையுமே விரும்புகிறேன். I delight in loyalty, the knowing God rather than sacrifice. தேவனுடைய விருப்பம், நீங்க ஏதோ நம்ம ஆண்டவருக்காக இத பண்றோம் அத பண்றோம், நான் சபைக்கு ரெகுலரா வரேன், இதெல்லாம் ஓகே நல்லதுதான்.
I am doing these many things in the church, I am coming regularly to the church, all these things are good things. ஆனா ஆண்டவர் எதை விரும்புறாரு அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. But here it says what the Lord desires. என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னை அறிய வேண்டும். My son, my daughter should know me. அதுதான் எனக்கு விருப்பம். That is what I desire. அதுதான் நான் விரும்புறேன். That is what I deeply desire. நமக்கு அந்த விருப்பம் இல்லாத பட்சத்தில் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை வெதுவெதுப்பாக தான் இருக்கும். But if we do not have that desire, our life will be a lukewarm life. இரண்டாவது காரியத்தை நான் காண்பிக்க அதே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். In the same chapter, in 1 Samuel chapter 2, I would like to show the second reason. நாம் வெதுவெதுப்பாக இருப்பதற்கு இரண்டாவது காரணம். The second reason why we are lukewarm. இங்கே 2 வசனங்களை நாம் பார்க்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். Let's look into 2 verses here. 1 Samuel chapter 2 verse 17. அதில் அந்த வசனத்தின் பிற்பகுதியில் இப்படியே போட்டுருக்கு. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். The second portion it says, for the men despised the offering of the Lord. 29வது வசனம் verse 29. அதில் இப்படியே சொல்லுது, என் காணிக்கையை நீங்கள் உதைப்பானேன். Verse 29 it says, why did you kick at my sacrifice? அதாவது தேவனுக்கு ஒரு காரியத்தை கொண்டு வர்றாங்க. They are bringing something, a sacrifice, an offering to the Lord. அதை வெறுப்பாய் கொண்டு வர்றாங்க. And they are bringing it in a despised way. அதை உதைக்கிறாங்க. And they are kicking that. So ஏலியின் குமாரர் வெதுவெதுப்பாய் இருந்து அவங்க அழிந்து போனதற்கு ஒரு காரணம். So this is one reason why the sons of Eli they were destroyed. நான் அந்த காணிக்கையை குறித்து யோசிக்கும் பொழுது எனக்கு இந்த வசனம் தான் ஞாபகம் வந்தது. When I was thinking about sacrifices and offerings, this is the verse that I was reminded about. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். Romans chapter 12 verse 1. ஓகே, அவங்க அன்னைக்கு காணிக்கைகள் நிறைய கொடுத்தாங்க. On those days they gave a lot of offerings and sacrifices. ஆனா இன்றைக்கு புதிய உடன்படிக்கையில் வாழக்கூடிய என்னையும் உங்களையும் பார்த்து ஆண்டவர் ஒரு காணிக்கை கொடுக்க சொல்லி இருக்கிறாரு. But looking at each one of us who are living in the new covenant, he is asking us to give one sacrifice. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். Therefore I urge you, brethren, by the mercies of God, to present your bodies a living and holy sacrifice acceptable to God, which is your spiritual service of worship. So இன்னைக்கு என்னையும் உங்களையும் ஆண்டவர் ஒரு காணிக்கையை கொடுக்க சொல்றாரு, இல்ல ஒரு பலியை கொடுக்க சொல்றாரு. And so for today the Lord is asking us to bring an offering, each one of us. நம்மளுடைய சரீரத்தை ஜீவ பலியாக கொடுக்க வேண்டும். Our bodies as a living sacrifice. இப்போ கேள்வி என்னன்னா, now the question is, நம்ம உண்மையாகவே நம்மளுடைய சரீரத்தை ஒவ்வொரு நாளும் ஜீவ பலியாய் தேவனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோமா? Are we giving our bodies every day as a living sacrifice to the Lord? நம்மளுடைய கண் விரும்புறத பார்க்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா, இல்ல தேவனுக்கு பிரியமானதை பார்க்க ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோமா? Are we yielding our eyes to see what is pleasing to the Lord, or are we yielding our eyes to see what is pleasing to us? நம்மளுடைய நாக்கை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறோமா, இல்ல நம்ம மனதுக்கு வரதெல்லாம் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோமா? Have we offered our tongue as a living sacrifice to the Lord, or are we speaking whatever that comes to our mind? நம்மளுடைய மனதை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறோமா, இல்ல ஏதேதோ தேவையில்லாத காரியங்களை நம்ம மனதை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? Have we offered our minds as a living sacrifice to the Lord, or are we yielding our mind to think all the rubbish it wants to think? நம்ம ஈஸியாக அவங்க ஏலியோடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லிடுவோம், என்ன இவங்க காணிக்கை இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பேசிடலாம். We could despise and point fingers at the sons of Eli, saying, what thing these guys have done by kicking the sacrifices. இன்றைக்கு நீங்களும் நானும் என்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக கொடுக்காத பட்சத்தில், today if we are not offering our bodies as a living sacrifice, என்னுடைய சுய இச்சையை நிறைவேற்றும்படியாக நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்றால், if I am living to satisfy my lust, ஏலியின் குமாரர் செய்த அதே காரியத்தை இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். we are doing exactly the same thing which the sons of Eli did. தேவன் என்கிட்ட கேட்டிருக்கிறாரு, என்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. The Lord has asked of me, saying, offer your body as a living sacrifice. நம்ம இஷ்டப்படி நம்ம சரீரத்தை பயன்படுத்தி விட்டு, ஆனா நம்ம சபைக்கு நம்ம பாட்டு பாடிக்கிட்டு நம்ம அநேக காரியங்களை பண்ணிக்கிட்டு நம்ம ஏமாற்றிக் கொள்ள முடியும். we have not offered our bodies as a living sacrifice, but we are coming to the church, we are singing and we are doing so many things in the church. அதை குறித்து ஆண்டவரே நான் என்னுடைய சரீரத்தை ஜீவ பலியாக கொடுக்கலையே அப்படின்னு அந்த கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாமல் நம்ம வாழ்ந்திட முடியும்.
we could live without any grief or sorrow, saying, Lord, I have not lived a life by offering my body as a living sacrifice. இப்படி நம்ம உணர்வற்றவர்களாய் ஆண்டவரே உம்முடைய காணிக்கையை நீங்க கேட்ட காணிக்கையை நான் வந்து வெறுப்பாகவும் உதைத்து கொண்டிருக்கிறேனே அப்படின்னு நம்ம நினைக்காம இருந்தோம்னா நாமளும் வெதுவெதுப்பாய் தான் இருப்போம். If we are not convicted, if we do not care, saying that with no care that I have not offered my body as a living sacrifice, if I do not care for that, then I will become lukewarm. நிதானித்து பார்ப்போம் சார், ஏன் நான் வெதுவெதுப்பாய் இருக்கிறேன்? Let us examine, brothers and sisters, why am I lukewarm? ஒருவேளை நான் ஆண்டவர் என்கிட்ட இருந்து விரும்புகிற அந்த சரீர ஜீவ பலியை நான் கொடுக்காம அதை உதைத்து அதை வெறுப்பாய் தேவனுக்கு செய்து கொண்டிருக்கிறேனோ? Is it that I have not offered my body as a living sacrifice and I have rejected and despised and kicking the sacrifice the Lord is desiring? நம்ம நிதானித்து பார்த்து அந்த காரியத்தில் நம்ம மனம் திரும்புவோம். Let us examine ourselves and repent. மூன்றாவதாக நாம் வெதுவெதுப்பாய் இருப்பதற்கு இன்னொரு முக்கியமான காரணம். Thirdly, another important reason why we become lukewarm. இங்க அதே 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். In 1 Samuel chapter 3 verse 18. இங்க ஏலியை பத்தி ஆண்டவர் இப்படி சொல்றாரு. The Lord is saying about Eli like this. சாரி, இப்போ 3வது காரியத்தம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29வது வசனம். It's in chapter 2 verse 29. இங்க இந்த வசனத்தை கொஞ்சம் நீங்க வாசிச்சீங்கன்னா அது அவ்வளோ அதிர்ச்சியா இருக்கும். If you read this word very slowly and carefully, it would be so shocking. ஒரு முக்கியமான ஹை பிரீஸ்ட் அவருடைய லைஃப் எவ்வளவு மோசமாக இருந்தது என்று நம்ம பார்க்க முடியும். He is an important high priest and we can see how his life was. முழு இஸ்ரவேல் தேசத்தையே தேவனுக்காக நடத்த வேண்டிய ஒரு ஹை பிரீஸ்ட். He is a high priest who should lead all of Israel. ஆனா அவரை பத்தி ஆண்டவர் இப்படி வருத்தத்தோடு இந்த காரியத்தை சொல்றாரு. But with grief the Lord is saying about him like this. நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். You respected, you considered your sons more than me. அதாவது தேவனை காட்டிலும் என்னுடைய பிள்ளைகள் தான் எனக்கு, அவங்க தான் முக்கியம், இல்லை அவங்களுக்கு தான் அதிகமான கனத்தை கொடுத்த ஏலி. Eli, he honored his sons above the Lord and he gave importance to them than to the Lord. அதாவது தேவனை காட்டிலும் இன்னொரு காரியத்தை மேலாக வைத்து வாழக்கூடிய ஒரு நபர் ஏலி. Eli was a person who was considering something more important than God. இந்த வசனத்தை நான் இதிலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். I would like to show this from Luke chapter 14. ஸோ நம்ம புதிய உடன்படிக்கையில் வாழக்கூடிய நாம் இந்த வசனத்தை இப்படியே நம்ம எடுத்துக்கொள்வோம். We who are living in the new covenant, let's take this verse like this. லூக்கா 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். Luke chapter 14 verse 26. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். If anyone comes to me and does not hate his own father and mother and wife and children and brothers and sisters, yes, and even his own life, he cannot be my disciple. நம்மளுக்கு இங்க தெரியும் ஆண்டவர் வெறுக்குன்னு சொல்றது என்னை காட்டிலும் மற்ற உறவுகளையோ மற்ற காரியங்களையோ நம்ம அதிகமாய் அன்பு கூறும் பொழுது இயேசுவுக்கு சீஷனா இருக்க முடியாது. We know here when it says hate, it says that if we consider somebody more important than the Lord, we cannot be his disciples. ஒருவேளை நம்ம வெதுவெதுப்பா இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்க முடியும். It could be possible that this is also a reason why we become lukewarm. ஒருவேளை தேவனை விட என்னுடைய நெருங்கிய வேற ஏதோ ஒரு உறவை வந்து நான் அதிகமா நேசிக்கக்கூடிய மனிதனா இருப்பேன். I could be a person who is valuing and honoring some other relation more than the Lord himself. இல்ல என்னுடைய வேலையை அதிகமாக நேசிக்கக்கூடிய மனிதனா இருப்பேன். Or I could love my job more than the Lord. இல்ல நான் பணத்தை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனா இருப்பேன். Or I could be a person who loves money more than the Lord. ஒருவேளை அதுதான் நம்ம நிதானித்து ஆண்டவரே நான் வெதுவெதுப்பா இருப்பதற்கு நான் எதை அதிகமாக நேசித்துக் கொண்டிருக்கிறேன்? That's how we should examine. Lord, why am I lukewarm? What am I holding on more than you? ஆண்டவரே நான் ஏன் வெதுவெதுப்பா இருக்கிறேன்? உங்களை விட எதையோ நான் அதிகமாய் கனம் பண்ணுகிறேன். Lord, why am I lukewarm? I am honoring something more than you. ஆண்டவரே எனக்கு காட்டுங்க. Lord, show me that. சோ அந்த காரியத்தையும் நம்ம நிதானித்து பார்த்து மனம் திரும்புவோம் சகோதரர்களே. Let us also examine in that area and repent, brothers and sisters. கடைசியாக நாம் வெதுவெதுப்பா இருப்பதற்கு இன்னொரு காரணம் அதே 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். Lastly, there is another reason why we become lukewarm in 1 Samuel chapter 4. 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். Chapter 3 verse 18. இங்க அதே ஏலி திரும்பவும் சொல்றாரு. அவர்கிட்ட வந்து தீர்க்கதரிசனமாய் அவங்க பசங்களுக்கு நடக்கிற காரியங்களை ஆண்டவர் சொல்றாரு. The Lord is talking to him about all the prophecies that would happen concerning his sons. அப்போ அவருடைய வார்த்தையை பாருங்களேன். Look at his word. 19வது வசனத்தின் பிற்பகுதியில
second portion of verse 19. அவர் கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. Verse 18, the second portion, let him do what seems good to him. அதாவது அவங்க பிள்ளைங்க சாக போறாங்க அப்படினு சொல்றாரு. He's saying that his sons are going to die. அவர் சொல்றார் கேஷுவலா சொல்லிட்டு போறாரு. அவர் கர்த்தர் அவர் என்ன செய்யணுமோ செஞ்சிடட்டும் அப்படி சொல்லிட்டு போறாரு. He is so casually saying it is the Lord, let him do what seems good to him. நான் இந்த ஏலியோடைய ஸ்பிரிட் இப்படி தான் இருந்திருக்கும். இன்றைக்கு அவர் நம்ம எந்த ஆவியிலே இந்த மாதிரி காரியத்தை செய்ய முடியும்னா, and in those days I believe this is what the spirit that Eli had, and now what would we do with that kind of spirit? ஆண்டவர் வந்து நம்மகிட்ட தீர்க்கமாய் ஒரு காரியத்தை வந்து உணர்த்துறாருன்னு வெச்சுக்கோங்களேன். Let's take it like this, the Lord is deeply convicting us about something. அதை நம்ம அப்படியே தட்டி விட்டுட்டு ஓகே ஆண்டவர் அவர் பாட்டுக்கு பேசிட்டு தான் இருப்பாரு, நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம். We could just ignore it and say the Lord will continue to speak, but let's go on to do our work. அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். Every day, every week he is speaking to us. நீ இந்த இடத்தை விட்டு மனம் திரும்பணும், நீ இந்த காரியத்துல இருந்து மனம் திரும்பணும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. The Lord is saying you should repent from this area, you should turn from this. The Lord is saying. நம்ம நெக்லெக்ட் பண்ணி வாழ பழகக்கூடிய ஒரு நபரா இருந்தோம்னா, but if we go on to practice to live a life, we continuously neglect those words. நாம் அதே ஏலியோட ஆவியோடையவர்களாக தான் இருக்கிறோம். We have that same spirit which Eli had. தேவன் பேசுறாரு, அத கொஞ்சம் கூட சீரியஸா எடுக்க தெரியல. The Lord is speaking and he does not care or consider that word seriously. பவுல் அந்த மாதிரி நபர்களை குறித்து இப்படியே சொல்கிறார். 1 தீமோத்தேயு அதுல இப்படியே பவுல் இந்த நபர்களை குறித்து பேசுகிறார். And Paul is talking about those kind of people in this way in 1 Timothy. 1 அதிகாரம் 19வது வசனம். Chapter 1 verse 19. இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். With keeping faith and a good conscience, with some have rejected and suffered shipwreck in regard to their faith. தேவன் நம்ம மனசாட்சியில் பேசி நம்ம இதை விட்டு மனம் திரும்பும் சொல்லும் பொழுது அதை நெக்லெக்ட் பண்றோம்னா, if the Lord is speaking, our conscience is pricked about one particular thing and we neglect it, நம்முடைய விசுவாசத்தை நம்ம சேதப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். we are bringing disaster to our own faith. நாம் வெதுவெதுப்பாய் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்க முடியும். And this also could be a reason why we are lukewarm. ஆண்டவரே நான் எதனால நான் வெதுவெதுப்பா இருக்கேன் ஆண்டவரே? Lord, why am I lukewarm? ஆண்டவரே நான் நெக்லெக்ட் பண்ணது போதும். Lord, it is enough that I neglected. ஆண்டவரே நீங்க என்கிட்ட முகமுகமா என்னோடு நீங்க பேசி என்னை மனம் திரும்ப சொன்ன விஷயத்தை நான் அப்படியே அக்செப்ட் பண்ணி மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. Lord, the thing that you have spoken face to face to me, and Lord, you have asked me to repent. Lord, I want to repent from that. ஆண்டவரே நான் அதை நெக்லெக்ட் பண்ணிர வேண்டாம். Lord, I don't want to neglect that. ஆண்டவரே நான் என்னோட விசுவாச கப்பலை நான் சேதப்படுத்திர வேண்டாம் ஆண்டவரே. Lord, I don't want to bring a shipwreck to my ship. ஆண்டவரே நான் வெதுவெதுப்பாய் வாழ்ந்திர வேண்டாம். Lord, I don't want to live a lukewarm life. ஆனால் இப்போ அதே ஆசாரிப்பு கூடாரத்தில் வாழ்ந்த சாமுவேலுடைய லைஃபை நான் காண்பிக்க விரும்புறேன். But I would like to show the life of Samuel who lived in that same place. ஏலியும் அவன் குமாரர்களும் வெதுவெதுப்பாய் இருந்து ஆண்டவர் அவர்களை வாந்தி பண்ணி போட்டார். Eli and his sons, they were lukewarm and the Lord had to spit them out of his mouth. அதே ஆசாரிப்பு கூடாரத்தில் தேவனுக்கு பணிவிடை செய்த இன்னொரு மனிதனை தேவன் அனலாய் தீர்க்கதரிசியாய் மாற்றினார். But in the same temple, Samuel who was there, the Lord brought him he was on fire for the Lord. அவனை குறித்து இப்படியே அதே 1 சாமுவேல் 2 அதிகாரம் அவன் அனலாய் இருப்பதற்கு காரணம். And in same 1 Samuel chapter 2 we read the reason why Samuel was on fire for the Lord. So சாமுவேலை பார்த்து நம்ம அப்படியே சவால் விடப்படணும் நம்ம இந்த நாளிலும். Today we should know about Samuel and we should be challenged by his life. ஆண்டவரே நானும் ஆண்டவரே நீங்க வைத்திருக்க என்னுடைய சபையில் நான் அனலாய் இருக்கணும் ஆண்டவரே. Lord, even me in the church that you have given me, I want to be on fire for you. 1 சாமுவேல் 2 அதிகாரம் 18வது வசனத்தில பிற்பகுதி இப்படியே சொல்லப்பட்டிருக்கு. 1 Samuel chapter 2 verse 18, the second portion says, நான் இந்த வார்த்தையை தான் நான் சாமுவேல் அனலாய் இருப்பதற்காக எடுத்துக்கொண்ட முதல் காரணம். And this is the first reason which I have taken as the reason why he was on fire for the Lord. யோசிச்சு இந்த வார்த்தை அழகா ஆண்டவர் போட்டிருக்கார். கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். Samuel was ministering before the Lord. தேவனுக்கு முன்பாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. A life that is living before the Lord. ஒரு மனிதன் அனலாய் வாழ வேண்டும் என்றால் அவன் யாருக்கு முன்பாக வாழ வேண்டும் என்றால் தேவனுக்கு முன்பாக வாழ பழகி இருக்க வேண்டும். If a person should be on fire for the Lord, he should live a life before the presence of the Lord. நம்ம மனிதர்களுக்கு முன்பாக வாழ பழகிட்டோம்னா, if we are used to live in the presence of men, நம்ம மாய்மாலக்காரர்களாய் மாறி விடுவோம். we will turn out to be hypocrites. மனிதர்களுக்கு முன்பாக அவர்களை பிரியப்படுத்தி வாழ்ந்து
நம்ம வெதுவெதுப்பாக தான் போக முடிய தவிர நம்ம அனலாக இருக்கவே முடியாது. If you try to live before men, try to please them, we will not be able to live godly lives or be on fire for the Lord, but we will be lukewarm. ஆனால் நம்ம தேவனுக்கு முன்பாக ஆண்டவரே நீர் என்னை குறித்து என்ன நினைக்கிறீர் அந்த உணர்வோடு நாம் வாழும் பொழுது, But if we live before the Lord and seek the Lord saying, Lord, what do you think about me? நம்ம வாழ்க்கை உண்மையாகவே அது அனலாக இருக்க முடியும். Truly our lives can be on fire for the Lord. ஸோ நம்ம மனிதர்களுக்கு முன்பாக வாழ்ந்த அந்த வாழ்க்கையை விட்டுருவோம் சகோதர சகோதரிகளே. Brothers and sisters, let us leave that life where we live before men. சாமுவேலை போல கர்த்தருக்கு முன்பாக வாழ பழகிக்கொள்வோம். Let us practice to live before the presence of the Lord. இரண்டாவதாக அவர் அனலாக இருந்ததுக்கு இன்னொரு காரணத்தை காண்பிக்கிறேன். I would like to show another reason why he was on fire for the Lord. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். 1 Samuel chapter 3 verse 3. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். And the lamp of God had not yet gone out, and Samuel was lying down in the temple of the Lord where the ark of God was. இதை நம்ம இப்படி தான் இமேஜின் பண்ணி பார்த்துக்கிட்டோம். This is how we should imagine this. தேவனுடைய ஆலய கர்த்தருடைய பெட்டி அங்கே இருக்கு. The ark of the Lord was there. சாமுவேல் எங்க இருக்காருன்னா அது பக்கத்திலே இருக்கிறாரு. Samuel was lying nearby that. அதுக்கு பக்கத்திலே இருக்கிறாரு. He is very close to the ark. நான் இப்படி தான் அதை பார்க்கிறேன். கர்த்தருடைய பெட்டியை தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருக்கு. I am seeing it like this, where the ark of God is there, the presence of God is also there. வார்த்தை அங்க இருக்கு. God's word is there. சாமுவேலுக்கு எது விருப்பம்னா அது பக்கத்திலே இருக்கணும். அதுதான் அவனுடைய விருப்பம். This is what Samuel's desire was. He wanted to be very close to the Lord. அவனுக்கு மற்ற காரியங்கள்லாம் அவனுக்கு விருப்பமே இல்லை. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை, அதுதான் அவனுக்கு விருப்பம். He was not interested in other things, but his desire was God's presence and his word. இன்னைக்கு கேள்வி நம்மளை பார்த்து நம்மளுக்கு எது விருப்பமா இருக்கு? But now the question to us is, what are we interested in? சாமுவேலை போல தேவனுடைய வார்த்தை அதுதான் எனக்கு விருப்பம் அப்படி நம்ம சொல்ல முடியுமா? Can we say like Samuel that God's word is desiring to be? ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துல நான் இருக்கணும், அதுதான் என்னுடைய விருப்பம் அப்படினு சாமுவேலை போல சொல்ல முடியுமா? Can we say like Samuel, being in your presence, that is my desire? அது மட்டும் நம்மளுடைய விருப்பமா இருந்துச்சுனா உண்மையாகவே நம்ம சொல்ல முடியும் நம்மளுடைய வாழ்க்கை தேவனுக்காக அனலா இருக்கும். If we can truly say that this is my desire to be with the Lord and his word, then our lives can be on fire for the Lord. அடுத்தது மூன்றாவதாக சாமுவேல் அனலா இருக்கிறதுக்கு காரணம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 Samuel chapter 3 verse 9, we can see another reason why Samuel was on fire for the Lord. அதில் இப்படியே போடப்பட்டிருக்கு. இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். And we all know these things, and it says, speak Lord, for your servant is listening. ஆண்டவரே நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன். Lord, you speak and I will listen to you. நான் வெறும் லிசன்னா ஏதோ நீங்க சொல்லுங்க ஆண்டவரே நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படி சொல்லல சாமுவேல். When it says listen, it doesn't mean that Lord you keep on speaking and I'll just listen and leave it like that. No. அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்டு அதற்கு கீழ்ப்படியக்கூடிய நபர் தான் சாமுவேல். Samuel was a person who would listen to the Lord and obey that. நான் அதை எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா அதே 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். How do I say that? 1 Samuel chapter 15. நம்மளுக்கு இது சவுல் கிட்ட சாமுவேல் இந்த வார்த்தையை பேசுவார். To Saul, Samuel is saying this word. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 Samuel chapter 15 verse 22. Has the Lord as much delight in burnt offerings and sacrifices as in obeying the voice of the Lord? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். Behold, to obey is better than sacrifice, and to heed than the fat of rams. இந்த வார்த்தை சாமுவேல் சவுல் கிட்ட சொல்றாரு. This is the word that Samuel is saying to Saul. அவர் வாழ்க்கையில இருந்து அதை சொல்றாரு. He is saying that from his own life. சும்மா ஆண்டவர்கிட்ட இத பண்றேன் அத பண்றேன்னு சும்மா அவர் சொல்றத கேட்டிட்டு இருக்கிறது லைஃப் கிடையாது. And just saying I will listen to what the Lord says and doing whatever I want, that is not true life. என்ன ஆண்டவர் சொன்னாரோ அதை கேட்டு அதற்கு கீழ்ப்படிகிறது தான் தேவனுக்கு பிரியம். Listening to what the Lord is saying and doing exactly what he said, that is what is pleasing to the Lord. சாமுவேல் அனலா இருந்ததற்கு இதுதாங்க காரணம். This is the reason why Samuel was on fire for the Lord. ஏதோ கேக்குறோம் கேட்டிட்டே இருக்கிறோம், அது கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கை. Christian life is not just keeping on listening to God's word or messages like this. ஆண்டவரே நீங்க பேசிருக்கீங்க, இதோ நான் கேக்குறேன், நான் கீழ்ப்படிகிறேன். Lord, you are speaking, I am listening and I am going to obey that. அப்படிப்பட்ட நபர்கள் தேவனுக்காக அனலா இருக்க முடியும். Those people, they will be on fire for the Lord. கடைசியாக 1 சாமுவேல் 3:21. Lastly, 1 Samuel chapter 3 verse 22.
சாமுவேல் அனலாக இருந்ததற்கு கடைசியாக ஒரு காரணம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். 1 Samuel chapter 3 verse 21. அது கடைசி பகுதி இப்படியா போடப்பட்டிருக்கு. The last portion says like this. கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். And the Lord appeared again at Shiloh because the Lord revealed himself to Samuel at Shiloh. தேவன் சாமுவேலுக்கு அவரை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார். The Lord was continuing to reveal himself to Samuel. அப்பனா தேவனை அறிய வேண்டும் என்ற விருப்பம் அதுல சாமுவேலுக்கு எப்படி இருந்துச்சுன்னா அதிகமாய் கொண்டே இருந்தது. So what does that mean? The desire for Samuel to know the Lord was keeping on increasing. பவுல் சொல்லுவார் இந்த விடியாய் பிலிப்பியர்ல அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக விட்டேன் அப்படி பவுல் சொல்லுவார். Paul says I consider all things as loss in the surpassing value of knowing Christ. நான் சாமுவேல் ஏனா சும்மா ஆண்டவர் எல்லார்கிட்டயும் போய் தன்னை வெளிப்படுத்த மாட்டாரு. And the Lord will not just like that reveal himself to everyone. யாருக்கு அவரை அறிய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். To those who are in desperate need to know the Lord, to them the Lord will reveal himself. So அனலா இருப்பதற்கு தேவனை அறியக்கூடிய விருப்பத்தில் வளர்வது ஒரு பெரிய காரணம். Increasing in the desire of knowing the Lord is an important reason for being on fire for God. நம்ம வெதுவெதுப்பா இருப்பதற்கும் அதுதான் ஒரு பிரதான காரணம். அவரை அறிகிற அறிவையில வளரணும்னு விருப்பமே இல்லை நம்மளுக்கு. And in the same way to become lukewarm, that is also the same reason that we do not have a desire to increase in knowing the Lord. சகோதரர்களே நம்ம ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். நம்ம யாரும் நம்மை ஒரு நாளும் நம்ம ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். Beloved brothers and sisters, let us never deceive ourselves. ஒரே ஆசாரிப்பு கூடாரத்தில் ஊழியம் செய்த 2 நபர்கள் ஒருத்தனை ஆண்டவர் வாந்தி பண்ணி போட்டார், ஒருத்தனை ஆண்டவர் தீர்க்கதரிசனாய் மாற்றினார். In the same place, the same temple where both of those people were, one person, the Lord, he was on fire for the Lord and he was pleasing to the Lord, and the other person, the Lord had to spit him out of his mouth. So நம்ம உணர்ந்து ஆண்டவரே நான் வெதுவெதுப்பா இருக்கிற இடத்துல எனக்கு காட்டுங்க ஆண்டவரே நான் மனம் திரும்பட்டும் அப்படினு சொல்லுவோம். Let us tell the Lord, Lord, show me the areas where I am on lukewarm, and Lord, I want to repent from them. ஆண்டவரே நான் சாமுவேலை போல உமக்காக அனலா இருக்கணும் ஆண்டவரே என்னை மாற்றுங்க அப்படி நம்ம கேட்போம். Let us ask saying, Lord, I want to be like Samuel who is on fire for you. Lord, change me. கடைசியாக ஒரே ஒரு காரியம், ஒருவேளை நீங்க இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே நான் வெதுவெதுப்பா தான் ஆண்டவர் இருக்கிறேன், என் வாழ்க்கை இப்படியே இருக்கு அப்படின்னு நீங்க சோர்ந்து போயிருந்தீங்கன்னா நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். If after hearing all these things and if you are discouraged saying, Lord, I am so lukewarm and I am not on fire for you, then there is an encouraging word. உண்மையாய் நம்மளுடைய வெதுவெதுப்பான நிலைமையை உணர்ந்திருப்போம் என்றால், if we have truly acknowledged and are convicted about our lukewarmness, அதே ஆண்டவர் லவோதிக்கேயா சபைக்கு பேசின அதே வார்த்தைகளை இன்று நாமும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். The same word the Lord has told to the church in Laodicea, we can also. லவோதிக்கேயா சபையை குறித்து ஆண்டவர் சொன்னாரு, நீ தான் அனலும் இல்லாம குளிருமா இருக்க, உன்னை வாந்தி பண்றேன்னு அவங்கள தான் பார்த்து சொன்னாரு. It was to the church in Laodicea that the Lord told, you are neither cold nor hot, and I would spit you out of my mouth. ஆனா அவர்களை பார்த்து இன்னொரு காரியமும் சொல்றாரு. But to the same group the Lord said another thing. உண்மையாகவே நம்மளுடைய தேவன் நல்ல தேவன் சகோதர சகோதரிகளே. Truly our God is a good God. 20வது வசனத்தை பாருங்க. Verse 20. வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. Revelation chapter 3 verse 20. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். Behold, I stand at the door and knock. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். If anyone hears my voice and opens the door, I will come into him and will dine with him and he with me. யோசிச்சு பாருங்க, உங்களை வாந்தி பண்ணி போடுவேன்னு சொன்ன அதே சபையை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு. Just imagine, he is telling this thing to exactly the same church about him he told, I would vomit you out of my mouth. இன்னைக்கு என்னுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா, if today you listen to my word and open the door, நான் உன்னோடு போஜனம் பண்ண நான் வாஞ்சியா இருக்கிறேன். I am eager to dine with you. நம் தேவன் நல்ல தேவன். Our God is a good God. நாம் அவருக்காய் அனலாய் வாழ்வோம். Let us live a life which is on fire for வாழ்க்கையை வெறுத்து தொடர்ந்து அவருக்காக அனலாய் வாழ பிரயாசப்படுவோம். Let us hate this lukewarm life and strive to live a life which is on fire for God. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். May God help each one of us. Thank you. Amen.